ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் உலகம். இன்றைக்கி மைதாவை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அளக்கிறீங்களோ சர்க்கரையும் அதிலே அளந்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு பெரிய ஸ்பூன் அளவு நெய்யை சூடுபடுத்தி அதில் சேர்த்துக்கோங்க. மாவு கூட நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். சப்பாத்தி மாவு அளவு கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்கணும், ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கணும். கையில் தொட்டால் கையில் ஒட்டாமல் இருக்கணும். கொஞ்சம் எண்ணெயை விட்டு அது மேலே தடவி ஊற வச்சுருங்க. 1/4 மணி நேரம் அது ஊறட்டும். இப்போ 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. ஒரு தடவை நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியாக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சங்கு செய்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இதை குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கோங்க. இந்த சைஸில் இருந்தால் போதும். எல்லாத்தையும் ஒரே அளவாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இதை இந்த கட்டையில் வச்சு நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டால் சங்கு மாதிரி அழகாக வந்துடும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த கட்டை கடைகளில் கிடைக்கும். சூப்பராக அழகாக வந்துட்டுருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. எல்லாமே சங்கு மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 பவுல் அளவு சர்க்கரையை எடுத்துக்கலாம். அதில் 1 பவுல் அளவு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு கம்பி பதம் அளவு மட்டும் வந்தால் போதும். ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அந்த உருட்டி வச்ச சங்குகளை எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. ஸ்லோலே வச்சு பொரித்து எடுக்கலாம். ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா சங்கு சீக்கிரமாக கலர் மாறிடும். அதனால் ஸ்லோவாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாகில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியை தூவிக்கலாம். ஒரு ஸ்டவ்வில் சங்கு வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டவ்வில் பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. பாகு ரெடி ஆகிடுச்சான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கம்பி பதம் அளவு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சங்கு எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சங்கை நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சான்ட்டு உடச்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாகு கூட அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாகு சங்கு கூட சேர்ந்து கொஞ்சம் ஊறி வரட்டும். 10 நிமிஷம் இதை நாம் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ
பாகுவோட சங்கு நல்லா ஒட்டி ரெடியாகி வந்துருச்சு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா ஒட்டிகிட்ருக்கு, அதையெல்லாம் பொறுமையாக எடுத்து விடுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது 10 நாள் 15 நாள் கூட வச்சு நம்ம சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சங்கு ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.